Hi friends, welcome to Joy Collections. தொடர்ந்து நம்ம டை வெரைட்டி காயினை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் நம்ம விவேகானந்தர் 5 ரூபா காயினோட மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேர் இந்த காயின் வந்து 1863 வருஷம் அச்சடிச்ச காயின் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினச்சிக்கிறீங்க. அவர் பிறந்த வருஷத்தையும் இறந்த வருஷத்தையும் ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க. நாணயத்தை வெளியிட்டது பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் தான் வெளியிட்டிருந்தாங்க. இதில் நார்மலான காயினோட மார்க்கெட் ரேட் என்ன, இதில் டை வெரைட்டி இருக்குது, இந்த டை வெரைட்டி காயினோட மார்க்கெட் ரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். என்னோட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் என்னோட ஒர்க்கிங் டைம். சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பார்க்குறது கிடையாது, அதனால் ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்கும். முதல்ல மின்ட்டு மார்க்கை பற்றி பார்த்துடலாம். இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துலையுமே அச்சடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா. ஹைதராபாத்தில் 3வது சின்னம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார் குறியீடு இருக்கணும். கல்கட்டா ஞாபகம் வச்சு, கல்கட்டா மின்ட்டில் தான் உங்களுக்கு டை வெரைட்டி இருக்குது. இந்த மின்ட்டு மார்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரேரான காயினும் சரி டை வெரைட்டியும் சரி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி எடுக்க முடியும். மின்ட்டு மார்க்கை பற்றி தெரியாதவங்க நம்மளோட நியூஸ் ஹிஸ்ட்ரி சேனலில் இதுக்கான தெளிவான வீடியோ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காயினோட மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்துலாம். விவேகானந்தர் காயினை பொறுத்த வரைக்கும் எந்த மின்ட்டில் அச்சு அடிச்சிருந்தாலும் சரி, மின்ட்டு மார்க் எங்கே இருக்குன்னு சொல்ல மறந்துட்டு விவேகானந்தரோட உருவப்படத்துக்கு கீழே உங்களுக்கு மின்ட்டு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கல்கட்டா மின்ட்டு காயினை வந்து காமிச்சிருக்கோம், அதனால் மின்ட்டு மார்க் வந்து இல்லை. இதுவே வேறு ஏதாவது இடத்துல அச்சு அடிச்சுன்னா அந்த மின்ட்டு மார்க் வந்து அவரோட உருவப்படத்துக்கு கீழே அந்த 115 இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கும். மின்ட்டு மார்க்கை செக் பண்ணிக்கோங்க. 4 இடத்துல அச்சு அடிச்ச காயினும் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். விலை அதிகம் கம்மிலாம் கிடையாது. யூஸ்டு காயினாக இருந்தது அப்படின்னா 7லேருந்து 10 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். யூஎன்சியாக இருந்தது அப்படின்னா பேக்கெட்டில் இருந்துச்சு. பேக்கெட்டாக இருக்குன்னா உங்களுக்கு 1500லேருந்து 2000, 2500, 3000 வரைக்கும் கூட சேல்ஸ் ஆகும். பேக்கெட்டாக இருந்தால் லூஸில் விற்கும் போது நல்ல கண்டிஷனில் காயின் கிடைக்காது. ஏன்னா 2013 வருஷம் வெளியிட்டாங்க. மார்க்கெட்டில் வந்து காயின் வந்து கம்மியாக தான் கிடைக்குது, அப்பப்போ தான் கிடைக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் பண்ணும். 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 20, 25 அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்ததில் டை வெரைட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டைப் 1, டைப் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடது கை பக்கம் இருக்கிறது நார்மல் டைப், அதாவது பார்த்தீங்கன்னா தடியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் காயினை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி, தடிமனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். திக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடில், அதாவது உங்களுக்கு வலது கை பக்கம் கொடுத்துருக்கிறது தான் வந்து டை வெரைட்டி. இதோட மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் சர்க்குலேஷனில் தேடுனீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரியான டை வெரைட்டி வந்து கிடைச்சிடும். இன்னும் ஒரு சில டை வெரைட்டி செட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சிடபிள்யூ அப்படின்னு எதிர்ப்பேன், அதாவது எந்த இஷ்யூ, காமன்வெல்த் அப்படின்னு சொல்கிறது தான் அது சிடபிள்யூன்னு எழுதியிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்னு கொடுத்துருப்பேன், அதாவது எந்த மின்ட், ஹைதராபாத்துக்கு எச்னு கொடுத்துருக்கேன். கீழே உங்களுக்கு ஒரு காயின் வந்து டை வெரைட்டி, ஒரு காயின் நார்மலான காயின், அதாவது நம்ம கைக்கு அடிக்கடி கிடைக்கும். ஒரு சைடில் இருக்க டை வெரைட்டி. காயினோட ரிவர்ஸ் சைடு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு மாற்றி கொடுப்பேன். அப்படியே சொல்கிற டீட்டெயில் மட்டும் அப்படியே கூட பார்த்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுவும் ஹைதராபாத் மின்ட் காயின் தான். டை வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது கை பக்கம் இருக்குது, 5D அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் மியூல் காயினும் இருக்குது, அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ICMRல ஒரு காயின் கொடுத்துருக்கேன். 5K அபோஸ், அதாவது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நல்லா க்ளீனாக பாருங்கள், உங்களுக்கு தடியாக இருக்க மாதிரி இருக்கும், திக் லைனாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் எல்லா காயினுமே நான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் புழக்கத்தில் இருந்து, அதாவது நான் சில்லறை மாற்றும் போது கிடைக்கும் போது எடுத்து வச்ச காயின் தான் அதெல்லாம். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். இந்த 5J, 5K, 5D இந்த மாதிரி போடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் டைப்ஸ். அத்தனை விதமான சிங்கம் இருக்கும். ஒவ்வொரு மின்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சிங்கம் வந்து பயன்படுத்தும். அதில் வேறுபடும் போது பார்த்தீங்கன்னா டை வெரைட்டி வரும். ஒரே மின்ட்டில் டை வெரைட்டி இருக்கணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 காயினுக்குமே எம்னு தான் கொடுத்துருப்பேன் நான். மும்பை மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் 2 வெவ்வேறு சிங்கங்கள் வந்து பயன்படுத்திருக்கும், ஒரே இஷ்யூவில் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டை வெரைட்டியில் வரும். வேறு மின்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டை வெரைட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது டை வெரைட்டியில் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அடுத்தது கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதர் தெரேசா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மொத்தமாக 6 காயின் இருக்குது. 6 டிஃப்ரெண்ட் டை வெரைட்டி கொண்ட 6 செட் இருக்குது. இந்த செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆவரேஜாக எவ்வளோ வருது, 25 ரூபா கிட்ட கணக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு செட் வந்து 25 ரூபாய்க்கு தரேன். தேவைப்படுறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். முதல்ல கால் பண்ணுற அந்த ஒரு நபருக்கு மட்டும் தான் தருவேன். என்னோட ஃபோன் வந்து இந்த செட்டு புக் ஆகிற அந்த டைம் வரைக்கும் ஆனில் இருக்கும். சனி ஞாயிறு நான் பிஸ்னஸ் பார்க்குறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி யார் வேணாலும் தாராளமாக இந்த செட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக கூட தரலாம், ஏன்னா எனக்கு இதெல்லாம் பொதுமக்கள் புழக்கத்தில் கிடைச்சது. சும்மா இந்த கார்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறேன். யூஸ்வலாக இதெல்லாம் நான் 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். தேவைப்படுறவங்க யார் வேணாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்தது ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மின் ஷிப்பிங் தான், தாராளமாக கம்மின் ஷிப்பிங் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயங்கள் மற்றும் பணத்தால் பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.